ஓம் நம சிவாய. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணுங்க. நம்மளோட யூடியூப் சேனல் 2500 சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. அதுக்கு நம்மளோட எல்லா ஃபாலோவர்ஸுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஒரு கருத்தை கண்டிப்பாக உங்களோட கொண்டு வந்து சேர்க்குறது தான் என்னோட முதலாய கடமை. நம்ம சேனல் ஃபஸ்ட்டு சேனல் வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஆன்மீக களஞ்சியம். அதில் 55,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தோம். நான் பண்ண ஒரு சின்ன தப்புனால அப்படியே அந்த சேனல் டெர்மினேட் ஆகிடுச்சு. அதுக்கும் என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா, நான் பண்ண தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவும் கூட. நான் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா அடுத்தவங்களோட ஷார்ட்ஸில் உள்ள அந்த வாய்ஸை மட்டும் எடுத்து என்னோடய வீடியோவை போட்டிருந்தேங்க. நல்ல வியூஸ் போச்சுங்க. நல்ல 55,000 சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ரீச் பண்ணியிருக்காங்க. ஆனால் வாட்சிங் ஹவர்ஸ் வரவே இல்லை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா, தலைவன் தலைவி படம் அப்போ வந்துருந்துச்சுன்னா அந்த படத்தை வந்து கிளிப்பை வந்து எங்கள் அண்ணன் படம் பார்த்துட்டு வந்தாங்க. அவங்க எங்கள் அண்ணன்கிட்ட வந்து தலைவன் தலைவி வீடியோ எடுத்து எங்கள் அண்ணன்ட்டேருந்து வாங்கி அந்த இதை போட்டேங்க. அதை வந்து நான் கொஞ்சம் எடிட் கூட பண்ணாமல் அதான் அந்த இது தெரியாமல் போட்டுட்டேங்க. ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைக் காட்டுச்சு, சேனல் ஸ்ட்ரைக் காட்டுச்சு. சரி, மறுபடியும் நான் எடிட் பண்ணி மறுபடியும் இன்னொரு வீடியோ சரி வியூஸ் போயே ஆகணும் அப்படிங்கிறதுனால போட்டேங்க. அப்படின்னு பார்த்திங்கன்னா மறுபடியும் சேனல் வந்து ஃபுல்லாகவே டெர்மினேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 55,000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. எல்லாமே போயிடுச்சுங்க, வாஷ் அவுட் ஆகிடுச்சு. மறுபடியும் நான் பரவாயில்ல, இந்த தடவை நம்மளோட இதை வச்சு தான் நம்ம வீடியோ போகணும் அப்படின்னு சொல்லி வீடியோ ஸ்டார்ட் இது 2025 ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் பண்ணேங்க. அப்புறம் குழந்தை வச்சுக்கிட்டு அந்த போடவே முடியல, மெயின்டைன் பண்ணவே முடியலை. அது குழந்தைய வளர்த்து அந்த 6 மாதம் 3 மாதம்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருந்துச்சுங்க. அதனால் முடியவே இல்லை. அதுக்கப்புறம் சேனல் ஜனவரிக்கு அப்புறம் தான் நல்லபடியாக கொஞ்சம் வீடியோஸ் வந்து போட ஆரம்பித்தேன். கரூர் இஷ்யூ அப்போ இந்த வியூஸ் போடாதப்போ தான் எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், அதுக்கப்புறம் தான் 200 சப்ஸ்கிரைபர்ஸாக அப்படி ஆகிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் அரசியல் பற்றி சிலது போட ஆரம்பித்தேன். நம்மளோட ஸ்பெஷலே வந்து முருகனோட வார்த்தைகள், நம்மளோட பாசிட்டிவ் மைண்டை வந்து நம்ம வந்து உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம முருகன் வார்த்தைகள் மூலம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது. கண்டிப்பாக ஒவ்வொரு முருக பக்தர்களும் சரி, மற்ற நபர்களும் சரி, நம்மளோட அந்த முருகன் வார்த்தைகள் இதை வந்து உண்மையாக நம்புகிறாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க, லைக் பண்ணுறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப நன்றிங்க. இந்த சேனல் ஃபுல்லாக போது இன்னும் ஆதரவு நமக்கு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வீடியோவாக நம்ம சேனல் வந்து கொடுப்போங்க. இப்போ அரசியலையும் கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்கிட்டு இருக்கோம். உங்களோட ஆதரவு அதுக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குங்க. எனவே தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் என்னோடய கருத்துக்களை வச்சே தான் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு என்ன வருமோ அதை வந்து வச்சு சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.